வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் வியூவர்ஸ். நான் உங்க நிவாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னுடைய ரிவ்யூ. அண்ட் இந்த மேட்ச் துபாயில நடந்துச்சு. பாகிஸ்தான் உள்ள வந்தாங்க, டாஸ் ஜெயிச்சாங்க, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. சர்ப்ரைசிங்லி 241 ரன்ஸ் மட்டுமே அடிச்சாங்க. அது இந்தியா 42 ஓவர்ஸ்ல ஈஸியா தட்டி அப்படியே சும்மா தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒன் சைடட் மேட்சா இருந்துச்சு. பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுவும் இல்லை அந்த மேட்ச்ல. மற்றபடி சின்ன சின்ன ட்விஸ்ட்ஸ் அண்ட் டர்ன்ஸ் அப்படி கூட சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் அங்கங்க இந்த தமிழ் படத்துல வர காமெடி சீன் மாதிரி அங்கங்க கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் நம்மளை என்டர்டெயின் பண்ற மாதிரியான விஷயங்கள் 1-2 நடந்துச்சு. ஸோ இப்போ மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் உள்ள வந்தாங்க. சர்ப்ரைசிங்லி பாபர் ஆசம் ரொம்ப ஃப்ளூயிடா ஸ்டார்ட் பண்ணாரு. நிறைய பவுண்டரிஸ் 5 பவுண்டரிஸ் அடிச்சாரு அந்த பவர் பிளேல. பவர் பிளே ஓரளவுக்கு பெட்டராகவே ஆடினாரு அப்படின்னே சொல்லலாம். பாபர் ஆசம் ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. ஆனா அந்த ஸ்டார்ட்டை ஒரு பெரிய ஸ்கோரா அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. அவர் கூட ஓபன் பண்ணது இமாம் உல்லக். ஃபக்கர் ஜமானுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாலும் அந்த ஃபக்கர் ஜமானோட அந்த அக்ரெஷன், அந்த அட்டாக்கிங் பேட்டிங்கை இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இவர் ரொம்ப பொறுமையா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான் யூஸ்வலி. இந்த மேட்சும் அப்படிதான். நிறைய டாட் பால்ஸ் ஆடிட்டாரு. ஆனாலும் அவரால் பெருசா பாலை மிடில் பண்ண முடியல. ஒரு ஸ்கோர் அவரால் எடுத்து டீமுக்கு ரன்ஸ் ஆட் பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மை. இமாம் உல்லக் ஆடினதுக்கு பதிலாக டீம்ல உள்ளுக்குள்ள பெஞ்ச்ல ஒரு கம்ரான் குலாம், உஸ்மான் கான்லாம் இருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி பேசணும். அவங்களெல்லாம் ஆடி இருந்தா கூட கொஞ்சம் ரன்ஸ் வந்திருக்கும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல இந்தியாவுக்கு எதிராக ஆடின ஒரு பெரிய மேட்ச் ஆடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் அதெல்லாம் கிடைக்காம ரொம்ப பாவமாவே இருந்துச்சு அவங்களாம் நினைக்கும் போது அப்படின்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் உள்ள வந்தது சவுத் ஷக்கீல் அண்ட் முகமது ரிஸ்வான். சவுத் ஷக்கீல் நல்லா ஆடினாரு. இனிஷியலி நிறைய டாட் பால்ஸ் ஆடிட்டாரு. முகமது ரிஸ்வானும் அதே பிரச்சனை தான். இனிஷியலி ரொம்பவே நிறைய டாட் பால்ஸ் ஆடிட்டாரு. அதுக்கப்புறமா சவுத் ஷக்கீல் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணாரு. முகமது ரிஸ்வான் ஆக்சிலரேட் பண்ண ட்ரை பண்ணாரு. ஆனா அதுக்குள்ளேயே இட் வாஸ் டூ லேட் அப்படின்றது தான் உண்மை. முதல் 30 ஓவரே பாகிஸ்தானுக்கு பெருசா ரன்ஸ் வரல. நிறைய டாட் பால்ஸ் இந்த டாப் ஆர்டர் காரணமாக. பாகிஸ்தானோட டாப் ஆர்டர் மறுபடியும் இதே பேட்டர்ன் தான். உள்ள வராங்க, நிறைய டாட் பால்ஸ் ஆடுறாங்க, பெருசா ரன் ஸ்கோர் பண்ண முடியல. முதல் 30 ஓவர்ல ரொம்பவே பெத்தட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டீமை காப்பாற்ற வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் கிட்ட வருது. இன்னைக்கும் இந்த மேட்சும் ஒரு குஷ்தில் ஷா தான் காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம். ரொம்பவே பாவமா இருந்துச்சுங்க அவங்களை பார்க்கும்போது. நம்ம பாகிஸ்தானோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி பார்த்தோம். இந்தியாவுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிடுவோம். ஸ்டாண்ட் அவுட் ஸ்பின்னர் எனக்கு குல்தீப் யாதவ் தான். அக்சர் பட்டேல் நல்லா போட்டாரு, ரவீந்திர ஜடேஜா நல்லா போட்டாரு. பட் குல்தீப் யாதவ் வாஸ் ஆன் அனதர் லெவல். வேற லெவல்ல போட்டுட்டு இருந்தாரு அவரு. பால் ரொம்பவே டைட் லைன்ஸ் அண்ட் லென்ஸும் மெயின்டைன் பண்ணாரு. அதே நேரத்துல பேட்ஸ்மேனுக்கு லைட்டா அட்டாக் பண்ணுமா, இந்த ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பால் போட்டாரு. அதை அவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. குல்தீப் யாதவ் வாஸ் ஸ்டாண்ட் அவுட் ஸ்பின்னர் ஃபார் மீ. பேசர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் அவுட் பேசர்னா ஹர்திக் பாண்டியா. நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு 6th பவுலரா பார்த்திருப்போம். ஒரு ஆல்ரவுண்டர். அவர் ப்ராப்பர் பவுலரெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா இந்த மேட்ச்ல அவர் போட்ட விதம், அவர் போட்ட லைன்ஸ் அண்ட் லென்ஸா இருக்கட்டும், அவர் போட்ட வேரியேஷன்ஸா இருக்கட்டும், பிரில்லியண்டா போட்டாரு. ஹர்திக் பாண்டியா அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் பவுலிங்ல வேற மாதிரி ஆயிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கம்பீர்னுடைய செல்ல பிள்ளை ஹர்ஷித் ராணாவும் நல்லா தான் போட்டாரு. பட் ஸ்டில் ஹர்ஷித் ராணா ஆடினதுக்கு பதிலாக அந்த இடத்துல ஹர்ஷ்தீப் சிங் ஆடி இருக்கலான்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் ஆடி இருந்தா அந்த பவர் பிளேல ஏர்லியா ஒரு 2-3 விக்கெட்ஸ் நம்ம எடுத்திருப்போம். அந்த ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்திருந்தா இந்த 241 கூட பாகிஸ்தானால ரீச் பண்ணிருக்க முடியாது. அண்ட் அது அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருந்திருக்கும். ஆல்ரெடி பின்னடைவு தான். பட் ஸ்டில் ஹர்ஷதீப் சிங் ஆடி இருந்தா நமக்கு இன்னமும் செம அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. பட் ஹர்ஷதீப் சிங் அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஆடுவார்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. காரணம், இந்த மேட்ச்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான விஷயம் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னா, முகமது ஷமி மறுபடியும் இன்ஜூர் ஆயிருக்காரோ அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வருது. மேட்சுக்கு நடுவுல நிறைய அந்த ஷின் ரீஜனை பிடிச்சிட்டு, இந்த ஆங்கிள் ரீஜனை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பெயின்ல இருந்தாரு, வலியில இருந்தா அன்கம்ஃபர்டபுளா இருந்தாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு. அந்த விஷுவல்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபீல்ட்ல நடுவுல அவருடைய பவுலிங் ஸ்பெல்ஸுக்கு நடுவுல மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ள போயிட்டு பிசியோ கிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த முகமது ஷமி இன்ஜுரினால தான் நம்மளால கிளியரா பார்க்க முடிஞ்சுச்சு. அவருக்கு ரிதமே இல்லை, லைன்ஸ் அண்ட் லென்ஸ் சரியா வரல, அக்யூரசி இல்லை, பேஸும் கம்மியா இருந்துச்சு. யூஸ்வல் முகமது ஷமியை பார்க்குற மாதிரி இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் முகமது ஷமி பாகிஸ்தானுக்கு எதிராக சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலே ஹேட் கமெண்ட்ஸ் வருது. இது நம்ம 2021 இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நேத்தும் வந்துச்சுங்க. இது இட் இஸ் அன்அக்செப்டபிள். மறுபடியும் அதே பார்வை தான், இட் இஸ் அன்அக்செப்டபிள். அவர் ஒரு இன்ஜுரி காரணமாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம, இதை ஒரு கிரிக்கெட் கேமா பார்க்காம, அவங்கள ஒரு அத்லீட்டா பார்க்காம நம்ம ஒரு வெறுப்பு அரசியல் அந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்றது நல்லது இல்லைங்க.
ஸோ இது வந்து இப்போ இந்தியாவுடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாகிஸ்தானுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பேசிட்டோம். இப்போ அடுத்து இந்தியாவுடைய பேட்டிங்கை பற்றி பேசியாகும். ரோஹித் சர்மா வராரு, யூஸ்வல் 15 பால் 20, குவிக் ஃபயர் 20. எனக்கு என்னமோ அவர் வந்து இந்த பவர் பிளேவை தாண்டி விளையாண்டா என்ன, விளையாடலன்னா என்ன, விக்கெட் விழுதா என்ன, விழுகலன்னா இல்லை, நான் உள்ள வந்தா ரன்ஸ் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்திருக்கிறாரு. இது ஏதோ இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் விக்கெட்டுக்கு, இந்த துபாய் டைப் ஆஃப் விக்கெட்டுக்கு இந்த பர்டிகுலர் கேம் பிளே வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகுது. காரணம், பால் வந்து ஹார்டா இருக்கும்போது, பால் நியூவா இருக்கும்போது ரன் ஸ்கோர் பண்ண ஈஸியா இருக்கு. ஸோ ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல ரன் ஸ்கோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஆஸ் தி கேம் ப்ராக்ரஸஸ் கொஞ்சம் நீட்டா ஆட முடியுது. இன்னைக்கு வந்து அதை நம்ம கிளியரா பார்த்தோம். ஒரு சுப்மன் கில்லா இருக்கட்டும், ஒரு ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அந்த பவர் பிளே நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 69 ரன்ஸ் நம்மளால வந்து அந்த பவர் பிளேல அடிக்க முடிஞ்சுச்சு முதல் 10 ஓவர்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பின்னர்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம், அந்த பிட்ச் ஸ்லோ ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டா டிஃபெண்ட் பண்ணி சிங்கிள்ஸ் ஓடி அந்த மாதிரி வந்து ஆட முடியுது. விராட் கோலி உள்ள வராது. விராட் கோலி ஒரு பிரில்லியண்டான 100 மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். விராட் கோலி இந்த மேட்ச் ஏன் இவ்வளோ சிறப்பாக ஆட முடிஞ்சுது, அவர் வந்து மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாரா அப்படின்னு கேட்டால் பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவரோட ஃபார்ம் ஒரு பழைய விராட் கோலியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல விராட் கோலி அவுட் எடுக்கிறதுக்கு டீம்ஸ் வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து செய்யறாங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறாங்க. யூஸ்வலா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விராட் கோலி வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் போட்டா அவுட் ஆயிடுறாரு, இல்ல அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் வந்து போட்டா எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்ட் மேட்சஸ்ல வேணா அந்த எட்ஜ் வாங்குற ப்ராப்ளம்ஸ் அவருக்கு இருக்கலாம். பட் ஒன் டே ஆர் T20 கிரிக்கெட், அதாவது ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து ஒரு பர்டிகுலர் பவுலர் ஒரு பர்டிகுலர் பால் போட்டா அவருக்கு பிரச்சனை வர்றதில்ல. அவருக்கு எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த சிங்கிள்ஸ் அவரால் எடுக்க முடியாம போகும்போது அவர் ஒரு ரேஷ் ஷாட் விளையாட ட்ரை பண்றாரு. யூஸ்வல் விராட் கோலியோட அந்த கம்போஷரை வந்து அவர் லூஸ் பண்ணிடுறாரு. ஆனா இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் மறுபடியும் அதேதான், மனதளவுல தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் வந்து அவங்க ஃபீல்டுக்குள்ள வராங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. அந்த இந்தியா பேட்டிங் இன்னிங்ஸ் அப்போ அவங்க செட் பண்ண ஃபீல்ட்ஸ் எதுவுமே வந்து ஒரு ப்ரோஆக்டிவா இல்லை. விராட் கோலிக்கு வந்து சிங்கிள்ஸை தடுக்கிறதுக்கான ஃபீல்டை அவங்க செட் பண்ணிட்டு பவுலிங் போட்டிருந்தாங்க அப்படின்னா, விராட் கோலிக்கு ஈஸி சிங்கிள்ஸ் அவங்க கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா, கோலி கொஞ்சம் இன்னமும் கஷ்டப்பட்டிருப்பாரு. மேபி ஒரு 1 or 2 ரேஷ் ஷாட்ஸ் ஆடி அவர் வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் எதுவுமே அவங்க கொடுக்கவே இல்லை, ஆஃபரே பண்ணல. ஈஸியா நீட்டா அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு விராட் கோலி. இது வந்து ஸ்பின்னர்ஸுக்கு அகேன்ஸ்டா. ஆனா பேசர்ஸ் வந்தா மிடில் ஓவரா இருக்கட்டும், டெத் ஓவரா இருக்கட்டும், என்ன ஓவர்னா பாக்குறதே கிடையாது. பேசர்னு வந்துட்டு அட்டாக் பண்ணும் அப்படின்ற ஒரு மோட்ல ஆடிட்டு இருந்தாரு. அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருந்தாரு அகேன்ஸ்ட் பேஸ். அதுவும் ஹாரிஸ் ராஃப் போட்டா அவர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை விராட் கோலி கொடுத்தாரு. அண்ட் விராட் கோலிக்கு சப்போர்ட்டிவா இருந்தது 2 பிளேயர்ஸ். ஒன்னு சுப்மன் கில், அகைன் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. 46 ரன்ஸ் இந்த மேட்ச்ல அடிச்சாரு. 50 அடிக்க முடியல. காரணம், ஒரு பிரில்லியண்டான டெலிவரி அப்ரார் அஹ்மத் கிட்ட இருந்து. ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் சரி, சுப்மன் கில் அவுட் ஆனதும் சரி, ரெண்டுமே வந்து அந்த அந்த டெலிவரி வந்து ஒரு அற்புதமான பால். பட் அகைன் பாகிஸ்தானோட பவுலர்ஸ், அது வந்து ஒரு ஷஹீன் ஷா அஃப்ரிதி ரோஹித் சர்மாவை அவுட் எடுத்தாரு. ஒரு இன்ஸ்விங்கிங் யார்கர் போட்டு அவுட் எடுத்தாரு. அதை அவர் கன்சிஸ்டன்டா போட்டிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். ஆனா லைன்ஸ் அண்ட் லென்ஸ் அவருக்கு செட்டே ஆகல, கன்சிஸ்டன்டா போடவே முடியல. அந்த ஒரு பால் மட்டும் தான் அவர் லேண்ட் பண்ணாரு, அதுல அவருக்கு விக்கெட் கிடைச்சிருச்சு. அப்ரார் அஹ்மதுக்கும் அதே தான். அப்ரார் அஹ்மதும் சரி, அவ்வளோ லைன் அண்ட் லென்த்லாம் பெர்ஃபெக்டா போடல. சுப்மன் கில்லுக்கு அந்த ஒரு பால் போட்டாரு, பிரில்லியண்டான பால். அதுல இருந்து அவர் வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. பட் அதே இதை வந்து அவர் விராட் கோலிக்கு ட்ரை பண்ணும் போதெல்லாம் அவர் லெக் சைட்ல பேட்ச்லயே போட்டுட்டு இருந்தாரு. விராட் கோலி ஈஸியா வந்து லெக் சைட்ல டேப் பண்ணி ஃபிளிக் அடிச்சு சிங்கிள் ஓடிட்டு இருந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு நடந்துச்சு. மறுபடியும் எனக்கு என்னமோ அவங்க டெம்பரமெண்ட்ல தான் லைட்டா லூஸ் பண்றாங்க அப்படின்ற ஃபீலிங் வருது. நம்ம சுப்மன் கில் ஆடினதை பத்தி பேசணும். பிரில்லியண்டான ஸ்டார்ட், ரொம்பவே கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காரு. ஒரு அன்பார்ச்சுனேட் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ரொம்ப நல்ல பால் வந்துச்சு, அது அவரால் ஆட முடியல. எந்த பேட்ஸ்மேனாலையும் ஆட முடியாத மாதிரி ஒரு பால் வந்துச்சு, அது அவரால் ஆட முடியல, அவர் அவுட் ஆயிட்டாரு. ஆனா இன்னொரு பேட்ஸ்மேன், கண்டிப்பா ரொம்ப சிறப்பா ஆடின இன்னொரு பேட்ஸ்மேன் பேசி ஆகணும் அப்படின்னா அது ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் ஷார்ட் பால் சூப்பரா ஆடுறாரு அப்படின்ற சென்டென்ஸை நான் என் வாழ்க்கையில சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்ன சொல்ல வச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ஷார்ட் பால் போட்டா அவ்வளவு அழகா புல் ஆடுறாரு. நிறைய நல்ல ஷாட்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்காரு அப்படின்னே சொல்லணும். யூஸ்வலா அவர் வந்து ஷார்ட் பால் போட்டா கொஞ்சம் பயந்து ஆடுவாரு. அந்த பயந்து ஆடுறதுனால அந்த கிரீஸ்ல வந்து கால் நிக்காது. ஆனா இப்ப நீட்டா சாலிடா ஒரு பேஸ் வச்சிருக்கிறாரு. கான்பிடென்டா ஆடுறதுனால கால் வந்து அப்படியே தரையில ஒட்டி நிக்குது. அண்ட் அதனால அவரால் வந்து அழகா பேக் ஃபுட்ல போயிட்டு அந்த புல் அதெல்லாம் வந்து அவரால் ஆட முடியுது. ஷார்ட் பால பிரில்லியண்டா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து ஒரு குவிக் ஃபயர் கொஞ்சம் ரன்ஸ் வந்து அப்புறம் அவர் அவுட்டும் ஆயிட்டாரு. அதெல்லாம் கடைசியில கொஞ்சம் டிராமா, ஒரு என்டர்டைன்மெண்ட்லாம் நடந்துச்சு. ஹர்திக் பாண்டியா வந்து அவுட் ஆகுது, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வராரு. மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிறதெல்லாம் விட்டுட்டு, இந்தியன் பேட்ஸ்மேனுக்கும் பாகிஸ்தானி பவுலர்ஸுக்கும் நடக்கிறதெல்லாம் விட்டுட்டு, மேட்ச் அந்த டயத்துல என்னவா மாறிடுச்சு அப்படின்னா,
இந்தியா வின் பண்ண இவ்வளோ ரன்ஸ் வேணும், கோலி 100 அடிக்க இவ்வளோ ரன்ஸ் வேணும். ஒருவேளை கோலி 100 அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து வின் பண்ண வேண்டிய ரன்ஸை அச்சீவ் பண்ணிட்டு மேட்ச் முடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பயம்லாம் இருந்துச்சு. அண்ட் கடைசியில் ஒரு பிரில்லியண்டான பவுண்டரி அடிச்சு மேட்சையும் முடிச்சாரு. அவர் வந்து 96ல இருந்து ஒரு 100க்கும் ஜம்ப் பண்ணாரு விராட் கோலி. பிரில்லியண்டான 100 ஆஃப்டர் அ லாங் டைம். எல்லா கோலி ஃபேன்ஸுக்கும் ஒரு விருந்து வச்சாரு, எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்கும் ஒரு விருந்து வச்சாரு. செமையான மேட்ச். அகைன் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இல்லை, ஜஸ்ட் செமையான மேட்ச். பார்த்து ரசிக்கலாம் இந்தியன் ஃபேன்ஸுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. திஸ் ஹஸ் பின் இட் ஃபார் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அடுத்த மேட்சினுடைய ரிவ்யூவில் சந்திக்கலாம். அன்டில் தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.